நல்லா கொத்தமல்லி கத்தை பெருசாக இருந்துச்சுங்க. நல்லா ரூ. 10 தாங்க அது. நல்லா பெருசாக விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் சரி கொத்தமல்லி சட்னி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேங்க. அப்புறம் இன்றைக்கி தோசை, அது கூட வந்துட்டு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தாங்க செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த முட்டை குழம்பு வச்சு. அதனால் சரி உடச்சி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க ரெடி பண்ணிகிட்ருந்தேன். காலையில் நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நல்லா தோசை சாப்பிட்டுட்டு நல்லா இன்றைக்கி கறிலாம் எதுவும் எடுக்கலைங்க. போன வாரம் எடுத்ததுனால இந்த வாரம் எடுக்கலை. சரி அப்படியே ஒப்புட்டுலாம் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் காலையில். அதனால் சரி சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை ஆரம்பித்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையிலே தண்ணி வந்துருச்சுங்க. என்றைக்கு நம்ம லேட்டாக ஏஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தாங்க சீக்கிரமாக ஏஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. இன்றைக்கி தண்ணி வந்ததுனால காலையிலே ஏஞ்சி விறுவிறுப்பாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு காலையிலே சரி அப்புறம் மணி 8, 9 மணிக்கெலாம் சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு வெங்காயம் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்துட்டு 2 கிலோ 50 ரூபாங்க வெங்காயம் எங்கள் ஊரில். தக்காளி 3/4 கிலோ 50 ரூபாங்க. 4 கிலோ 50 ரூபான்னு வாங்கின காலெலாம் போய் இப்போ 3/4 கிலோ, அதுவும் சொத்தையாக இருந்துச்சுங்க, ஓட்டையாக. சரி என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும் வாங்கி, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அப்புறம் விட்டாச்சுங்க. அப்புறம் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. அப்புறம் தோசையை வச்சு முட்டை குழம்பு தாங்க சாப்பிட்டுட்டு இந்த சண்டே சூப்பராக போயிருந்தது. உங்களுக்கு எப்படி போயிடுச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.